ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியாவிலையும் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் பரபரப்பாக இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்டர் கார்த்தியோட பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய 27வது பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு மெய்யழகன்னு பேர் வச்சிருக்காரு டைரக்டர் பிரேம்குமார். 96 மூவியை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த பிரேம்குமார். நெக்ஸ்ட் தளபதி விஜய் ஹீரோவாகவும் விஜய் சேதுபதி வில்லனாகவும் நடித்த மாஸ்டர் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. கொரோனா டைம்ல மாஸ்டர் ரிலீஸ் ஆனதால 50% ஆடியன்ஸை தான் தியேட்டர்ஸ்ல அலோவ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் மாஸ்டர் பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்ப மறுபடியும் ரிலீஸ் பண்ண போறாங்க. பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. அடுத்ததா மியூசிக் டைரக்டர் அனிருத் மேல பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை நிறைய பேர் வச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக்ல வர மாஸ் ஹீரோக்கள் படங்கள்ல இன்ட்ரோ சாங் எல்லாமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. அவருடைய சாங்ஸை அவரே உல்டா பண்ணி அடுத்தடுத்த படங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வளர்ந்து வரும் இளம் நடிகரான கவின் படத்துல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்க போறதா கோலிவுட்ல ஒரு பரபரப்பான பேச்சு அடிபடுது. லிஃப்ட், தாதா, ஸ்டார்னு அடுத்தடுத்து நல்ல படங்களை கவின் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நயன்தாரா அவர் படத்துல நடிச்சாலும் நடிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோவில் டைரக்டர் வெங்கட் பிரபு, தளபதி விஜய் அண்ட் அர்ச்சனா கல்பாத்தி இவங்க 3 பேரும் மானிட்டரை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இந்த போட்டோ இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட ப்ரொடியூசர் ஷான் ஆண்டனி கிட்ட ஒரு பேட்டியில இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினதை பத்தி கேட்டப்போ சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. அது என்ன பஞ்சாயத்துனா, மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கண்மணி அன்போடு பாடலை பயன்படுத்தியிருப்பாங்க. இளையராஜா உடனே அந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான், என்னோட அனுமதி இல்லாம நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்ற மாதிரி தான் மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளர் ஷான் ஆண்டனி பதில் சொல்லியிருக்காரு. கண்மணி அன்போடு பாட்டை எங்க படத்துல யூஸ் பண்றதுக்காக பிரமிட் அண்ட் ஸ்ரீதேவி சவுண்ட்ஸ் இந்த 2 கம்பெனி கிட்ட இருந்தும் முறையா அனுமதி வாங்கி தான் பயன்படுத்தியிருக்கோம்னு இளையராஜாவுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் இளையராஜா கிடையாதுன்னு சொல்றாரு. அடுத்ததா இன்னொரு போட்டோவும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா, திரிஷா மணிரத்னம் டைரக்ஷன்ல கமலஹாசன் கூட சேர்ந்து தக் லைஃப் படத்துல நடிக்கிறாங்க. அந்த படத்துல ஒரு பாடல் காட்சியில திரிஷா அதிரடியா ஒரு டான்ஸை ஆட போறாங்க. டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபி பண்ண போறாங்க. டான்ஸ் ரிகர்சல் அப்ப எடுத்த போட்டோஸை தான் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. தூங்காவனம் படத்துக்கு அடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு தக் லைஃப் படத்துல உலகநாயகன் கமலஹாசன் கூட திரிஷா நடிக்க போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.